இன்றைய திருமணங்களை தீர்மானிக்கின்ற சக்திகளாக, ஒரு திருமணத்தை தீர்மானிக்கின்ற சக்தி ஒரு மணமகனுக்கும் மணமகளுடைய வழிகாரனுக்கும் தான் இஸ்லாம் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. மணமகனுடைய வழிகாரன் மணமகளுடைய சம்மதத்தோடு அந்த திருமணத்தை தீர்மானிக்க வேண்டும். அவன் முன் நின்று நடாத்த வேண்டும். அவன் அதற்கு பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். அவன் தான் ஈஜாப் கபூல் சொல்ல வேண்டும். அதற்குரிய எல்லா செலவுகளையும் அவன் பொறுப்பேற்க வேண்டும். மகரை கையேற்றுக் கொள்ள வேண்டும். இதோ என்னுடைய மகளை உங்களுக்கு நான் மனைவியாக ஆக்கி தருகிறேன் என்று கையை பிடித்து சொல்ல வேண்டும். அந்த அதிகாரத்தை இஸ்லாம் வழிகாரனுக்கு கொடுத்திருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளுகிற அதிகாரத்தை மாப்பிள்ளை என்று சொல்லுகிற ஒரு ஆண் மகனுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்று திருமணங்கள், அன்புக்குரிய சகோதரர்களே, காதல் என்ற பெயரால் எங்கோ ஒரு மூலையில் நள்ளிரவில் தனிமையில் பல வருடங்களாக எல்லாவற்றையும் இழந்து, உணர்வுகளை இழந்து, ஆசைகளை இழந்து, அல்லாஹுவை மறந்து, அல்லாஹுடைய தீனை இழந்து, சொந்த மானம் மரியாதையை கூட இழந்து இன்று எங்கோ ஒரு மூலையில் தீர்மானிக்கப்படுகின்றன. முடிவு பெற்றோர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். சமூக அந்தஸ்துக்காக, கௌரவத்திற்காக தகுதியற்றவனாக இருந்தாலும் தகுதியற்றவளாக இருந்தாலும் என்ன செய்வது? மகன் விரும்பிவிட்டான், மகள் விரும்பிவிட்டால் வேறு வழி இல்லை என்கிற மனோபாவத்தோடு பல நெருக்கடிகளோடு திருமணத்தை முடித்து வைக்கிற பெற்றோர்கள் இந்த சமுதாயத்தில் அதிகரித்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் நான் கற்பனையாக பேசவில்லை. என்னுடைய பிரதேசத்தினுடைய ஒரு விவாக பதிவாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஒருத்தன் என்கிற அடிப்படையில் நாளாந்தம் இது போன்ற பிரச்சனைகளை தொடராக சந்திக்கிறவன் என்கிற அடிப்படையில் பேசுகிறேன். நிர்பந்திக்கின்ற நிலையில் திருமண ஒப்பந்தத்தை முடித்துவிட்டு தந்தை அழுது கொண்டு வருகிறார். ஏன் அழுகிறீர்கள்? திருமணம் தானே நடந்திருக்கிறது. இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை மௌலவி, இவள் சாக போகிறேன் என்று நிற்கிறாள். அவன் பொருத்தமே இல்லை இவளுக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைத்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓத வைத்தேன், எவ்வளவோ செலவழித்தேன். இப்படி ஒரு பால்கணத்திலே போய் விழுந்து விட்டாலே வேறு வழி இல்லாமல் நான் முடித்து வைத்து விட்டு இனி அந்த உறவே வேண்டாம் என்ற நியத்தோடு தான் எழுந்து வருகிறேன் என்று சொல்லுகிற தந்தைமார்களையும் நாங்கள் களத்திலே நேரடியாக சந்தித்திருக்கிறோம். வெறுப்போடு வாழுகிறவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காதல் ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவமாக மாறி போயிருக்கிறது. ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவமாக மாறி போயிருக்கிறது. விலாவாரியாக பேசலாம். அது தனி ஒரு தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். என்னென்ன பாவங்கள் நடக்கின்றன, பெரும்பாவங்கள் அத்தனையும் ஒன்று சேருகிற நிகழ்வாக இன்றைய திருமணங்களில் நடக்கிற இந்த காதல் விவகாரங்கள், சினிமாக்கள் காட்டுகிற, இன்றைய இருக்கிற சீரியல்கள் காட்டுகிற விஷயங்கள் அப்படியே மாறி போயிருக்கின்றன. அல்லாஹுக்கு இணை வைத்தல் என்றால் என்ன என்று நாங்கள் படித்திருக்கிறோம். அல்லாஹ் அல்லாதவர்களை அல்லாஹுடைய இடத்தில் கொண்டு வந்து வைத்தல் இணை வைத்தல் என்று நம்புகிறோம். அந்த இணை வைத்தல், அதனுடைய சாயல் என் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்கிற ஏகத்துவ சிந்தனைக்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் இழந்தோம். நிறைய பிரச்சனைகளை சந்தித்தோம். என்னுடைய மாற்று மத எல்லா விஷயங்களிலும் நான் முரண்பட்டிருப்பதை இந்த இணை வைத்தல் என்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான். அது மிக பெரும் பாவம், மிக பெரும் அநியாயம் என்று நம்பி இருக்கிறேன். ஆனால் இந்த காதலின் பேரால் சர்வ சாதாரணமாக நடக்கிறது என்றாவது யோசித்தோமா? அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகிறது. இரவு 3-4 மணி வரைக்கும் தன்னுடைய காதலனோடு காதலியோடு மணிக்கணக்கிலே பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனுக்கும் சகோதரிக்கும் அல்லாஹு அக்பருக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர்கள் தூங்குகிற நேரம் சுபகுக்கு பாங்கு சொல்லுகிற நேரம் தான். நான் உனக்காக உயிரை கூட விடுவேன், நீ இல்லை என்றால் வாழ்க்கையை இழந்து விடுவேன் என்று தன்னுடைய உடலையும் வருத்தி உள்ளத்தையும் வருத்திக் கொள்கிற நிலை. வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹுவை தான் மிக கடுமையாக நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் அல்லாதவர்களை மிக கடுமையாக நேசித்தல், அல்லாஹுவை விட உயர்வாக கருதுதல், அன்புக்குரிய சகோதரர்களே, ஈமானுடைய அடையாளமா? காதலின் பெயரால் என் தந்தை பார்த்து விடக்கூடாது, என் தாய் பார்த்து விடக்கூடாது, என் சகோதரன் பார்த்து விடக்கூடாது, என் சகோதரி பார்த்து விடக்கூடாது, என் வீட்டிலே தவழ்ந்து விளையாடுகிற என்னுடைய சின்ன தம்பி தங்கைகள் கூட கண்டுவிடக்கூடாது என்று நான் மறைத்து அடுத்தவர்களோடு கோல் பேசுகிற, மெசேஜ் பண்ணுகிற இந்த நிகழ்வை 24 மணி நேரமும் என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற பயம் இல்லாமல் தானே இன்றைய காதல்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹுடைய பார்வை இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பார்வையையும் விட அற்பமாக கருதப்படுகிற இந்த பெரும் பாவம் காதலின் பெயரால் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எத்தனை நம்பிக்கைகள்,
எத்தனை உறுதிப்பாடுகள் எல்லாம் வீணடிக்கப்படுகின்றன. நான் ஒவ்வொரு வாலிபனிடத்திலும் சொல்லுகிற விஷயம், ஒவ்வொரு யுவதிக்கும் சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய கைகளில் இருக்கிற கையடக்க தொலைபேசிகள், உங்களுடைய தாயோ, உங்களுடைய தந்தையோ, உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ உள்நாடுகளில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து உழைத்து வாங்கி தந்திருக்கிற இந்த கையடக்க தொலைபேசிகள் இருக்கிறதே, அது சாதாரண கருவி அல்ல. அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை, அவர்களின் ஒட்டுமொத்த நம்பிக்கை அது. என் பிள்ளை இப்படி போக மாட்டான், என் மகள் இப்படி செய்ய மாட்டாள் என்கிற அந்த நம்பிக்கையோடு வாங்கி தருகிற அந்த கையடக்க தொலைபேசிகளில் நீங்கள் செய்கிற இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? இந்த துரோகம் பெரும்பாவம் இல்லையா? ஒரு ஆணோடு பெண், பெண்ணோடு ஆண் மஹரம் இல்லாத நிலையில் தனிமையில் பேசுதல் மார்க்கம் ஹராமாக்கிய ஒரு விஷயமே. ஒதல்க ஹுதூதுல்லாஹி ஃபலா தஅதூஹா, இது அல்லாஹ்வுடைய வரையறை மீறாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? அந்த வரையறையை மீறுகிற பெரும்பாவம் நடக்கவில்லையா? தாய் தந்தையர்கள் அல்லாஹுக்கு அடுத்ததாக, அல்லாஹுவின் தூதருக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் நேசிக்க வேண்டிய உறவு தாயும் தந்தையும் என்று சொல்லுகிறார். தாயையும் தந்தையையும் நோவினை செய்துவிட்டு இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த காதலின் பெயரால் வெறுப்போடும், நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல மனக்கவலைகளோடும் 10, 15 வருடம் 20 வருடம் பார்த்து பார்த்து பொத்தி பொத்தி வளர்த்த பெற்றோர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, தந்தையாக இங்கிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு இருக்கும். பிள்ளை கருத்தரித்த நாளில் இருந்து அந்த பிள்ளையை வளர்க்கிற கற்பனை. இங்க இருக்கிற ஒவ்வொரு தந்தையும் பிள்ளைக்காக எத்தனையை இழந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை சந்தோஷங்களை இழந்திருக்கிறோம், எத்தனை பெருநாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நன்னாட்களை இழந்திருக்கிறோம், எத்தனை நோய்களை கூட என் பிள்ளைக்கு உடுப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் வைத்தியசாலைக்கு போகாமல் விட்ட, நான் மறைத்துக் கொண்ட வருத்தங்கள் எத்தனை தெரியுமா? அத்தனை வருத்தங்களையும் அத்தனை சிரமங்களையும் அந்த பிள்ளைகளுக்காகவே பார்த்து பார்த்து தாங்கிக் கொண்டு வருகிற பொழுது கடைசியில் அந்த பிள்ளை ஏதோ ஒரு ஆசையின் காரணமாக 4 வார்த்தைகள் சொல்லிவிட்டான் என்பதற்காக, ஒரு 100 ரூபாயுடைய அன்பளிப்பை கொடுத்து விட்டான் என்பதற்காக கூட படித்தவன், சந்தித்தவன், பேசியவன் என்றெல்லாம் யாரோ ஒருத்தனோடு யாரோ ஒருத்தியோடு உறவாக இருக்கிற பொழுது எனக்கு முடியவில்லையே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை நான் நினைத்தபடி அமைத்துக் கொடுக்க முடியவில்லையே என்கிற மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய இந்த மனவேதனை உக்கூக்குல் வாலிதைன் என்று சொல்லுகிற பெரும்பாவம் இல்லையா? பெரும்பாவம் இல்லையா? இப்படி ஒட்டுமொத்த பெரும்பாவங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கிற இன்றைய இந்த காதல் தான் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய திருமணங்களை தீர்மானிக்கிற சக்தியாக மாறி போயிருக்கிறது. இப்படி இருக்கிற பொழுது இந்த திருமணங்களில் எப்படி சகோதரர்களே அல்லாஹுடைய அருளை எதிர்பார்க்க முடியும்? அல்லாஹுடைய அருளை எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒட்டுமொத்தமாக அல்லாஹுவை கோபப்படுத்துகிற அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அருளை மட்டும் பாரக்கல்லாஹு லக்க என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொண்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் மறந்து விடுவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லாஹ் அருள் பாலித்து தௌபா செய்தவர்களை தவிர அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? அப்படித்தான் கற்பனை செய்து கொண்டிருக்கிறோமா? எப்படி இந்த வாழ்க்கையில் அல்லாஹுடைய பரக்கத் இருக்கும்?